ஜவ்வரிசி மெதுவடை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் உளுந்து சேர்த்து இதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச உளுந்து கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்ச ஜவ்வரிசி, பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச மிளகுத்தூள் இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை பொரிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை வடை மாதிரி தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஜவ்வரிசி மெதுவடை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.